Oxy-Acetylene Gas Cutting வரவேற்கிறோம். இந்த பகுதியில் Oxy-Acetylene கட்டிங் பிளான்ட்டை அமைப்பது பற்றியும் ஸ்ட்ரைட் கட், பெவல் கட் மற்றும் 10 mm மைல் ஸ்டீல் பிளேட்டில் சர்க்குலர் கட் செய்வது ஆகியவற்றை பற்றியும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆக்சி-அசிட்டலின் தொழிற்கூடத்தை எப்படி அமைப்பது என்று பார்க்கலாம். ஆக்சி-அசிட்டலினின் நோக்கம் மைல்டு ஸ்டீலை அறுப்பது. ஆக்சிஜன் மற்றும் அசிட்டலினின் கலவை 3100 டிகிரி முதல் 3300 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் தீவிரமான ஃப்ளேமாக எரிந்து அந்த ஃப்ளேம் எஃகுவோடு கலக்கும்போது அது அந்த மேற்பரப்பை உருக்கி ஒரு உருகிய உலோக குளத்தை உருவாக்குகிறது. இதன் மூலம் அறுக்கும் வேலை செய்யப்படுகிறது. அனைத்து பாதுகாப்பு முறைகளையும் பயன்படுத்தி சரியான விதத்தில் கையாண்டால் ஆக்சி-அசிட்டலின் உபகரணம் மிகவும் பாதுகாப்பானது. கவனக்குறைவோடு பயன்படுத்தினால் மிகவும் ஆபத்தானதாக ஆகிவிடும். கேஸ் சிலிண்டர்ஸை பயன்படுத்துவதற்கு முன்பு அதை கையாளுபவர் அதனுடைய எல்லா பாதுகாப்பு விதிமுறைகளையும் தெரிந்திருக்க வேண்டும். சிலிண்டர்ஸை கையாளும் போது பின்வருபவற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும். பின்வரும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்ளவும். வெல்டிங் க்ளவுஸ், ஹெல்மெட், லெதர் ஆப்ரான், லெதர் பூட்ஸ், வெல்டிங் காகிள்ஸ் மற்றும் மற்ற தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள். இவை வெல்டின் தீக்காயம் மற்றும் காயத்தை தடுக்க உதவும். அதிகமான வெப்பம் படாதபடி கேஸ் சிலிண்டர்ஸை தூரமாக வைக்கவும். கேஸ் சிலிண்டர்ஸில் இருக்கும் அழுத்தம் வெப்பத்தோடு சேர்ந்து அதிகமாகும் என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். சிலிண்டர் ஸ்டாண்டில் அல்லது தரையில் சிலிண்டரை வைக்கும்போது எப்போதும் நேராக நிறுத்தி வையுங்கள். சிலிண்டரை கிடைமட்டமாக தரையில் உருட்டாதீர்கள். கேஸ் சிலிண்டரை நகர்த்தும் போது சற்று சாய்வாகத்தான் வைக்க வேண்டும். சிலிண்டர் வால்வ்ஸில் சேதம் ஏற்படாமல் இருப்பதற்காக புரொடெக்டர் கேப்பை பயன்படுத்த வேண்டும். சிலிண்டர் கேப்ஸை கழட்டவும். சிலிண்டர் கீயை சீக்கிரமாக திறந்து மூடுவதன் மூலம் கேஸ் சிலிண்டரின் வால்வுகளை உடைக்கவும். இப்படி செய்வது ரெகுலேட்டருக்குள் தூசி சென்று ரெகுலேட்டர் சேதமாகாதபடி தடுக்கும். சிலிண்டர் வால்வை திறக்கவோ மூடவோ அளவுக்கு மீறிய சக்தியை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். சுத்தியல் அல்லது குரடு பயன்படுத்துவதை தவிர்க்கவும். கேஸ் சிலிண்டரின் பக்கத்தில் ஸ்மோக்கிங் அல்லது நேக்கட் லைட்ஸ் கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டும். கேஸ் சிலிண்டரின் மேல் பற்ற வைப்பதோ அல்லது நேரடியாக கேஸ் ஃப்ளேமை காட்டுவதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. சிலிண்டரை திறக்கும்போது எப்போதும் வால்வ் அவுட்லெட்டிற்கு எதிர்புறமாக நிற்கவும். த்ரெட்ஸில் சேதம் ஏற்படாமல் இருக்க எப்போதுமே சரியான அளவுடைய ஸ்பேனரை பயன்படுத்தவும். கேஸ் வெல்டிங்கின் த்ரெட்டட் தொகுப்பில் ஒருபோதும் மசகுவை தடவ வேண்டாம். இது தீயை உண்டாக்கும். வால்வை இயக்க பயன்படுத்தப்படும் ஸ்கொயர் ராட் சேதமாகாமல் தடுக்க எப்போதும் சரியான அளவுடைய கீயை பயன்படுத்தவும். ஒருவேளை ஃப்ளாஷ்பேக் அல்லது பேக்ஃபயர் ஏற்பட்டால் கேஸ் ஃப்ளோவை உடனடியாக நிறுத்துவதற்கு வசதியாக எப்போதுமே கீயை வால் சாக்கெட்டில் வைக்க வேண்டும். டார்ச்சை பற்ற வைக்க ஸ்பார்க் லைட்டர் பயன்படுத்தப்படுகிறது. வெல்டிங் செய்யும்போது எப்போதுமே ஸ்பார்க் லைட்டரை பயன்படுத்தியே டார்ச்சை லைட் செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தீப்பெட்டியை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். இதுபோல தீப்பெட்டியை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அசெட்டிலீனை பற்ற வைக்கும் போது ஏற்படும் ஃப்ளேமின் பஃப் நுனியிலிருந்து வழிந்து உங்கள் கையை சுட்டுவிடும்.
எப்போதுமே ஹோஸ் கிளிப்ஸை வைத்து முனைகளை இணைத்து வையுங்கள். அப்போதுதான் நல்ல பிடிமானம் கிடைக்கும். கேஸ் லீக்கேஜும் தவிர்க்கலாம். அசிட்டலின் இணைப்புகளை பரிசோதிப்பதற்கு சோப் தண்ணீர் கலவையையும் ஆக்சிஜன் இணைப்புகளை பரிசோதிப்பதற்கு சுத்தமான தண்ணீரையும் பயன்படுத்துங்கள். ஆக்சிஜன் இணைப்புகளை பரிசோதிப்பதற்கு ஒருபோதும் சோப் தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அது தீ விபத்துக்கு வழிநடத்தும். லீக்கேஜ் சோதனைகளுக்கு எந்த சமயத்திலும் தீப்பெட்டிகளையோ ஃப்ளேம் லைட்டுகளையோ பயன்படுத்தக்கூடாது. கட்டிங் டார்ச்சஸ் செய்வதற்கு லீக்கேஜ் டெஸ்டை பயன்படுத்த வேண்டும். Recap. ஆக்சி-அசிட்டிலின் பிளான்ட்டை அமையுங்கள். ஆபரேட்டர் எல்லா பாதுகாப்பு விதிகளையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியம். ஃப்ளேம் எஃகுவோடு கலக்கும்போது அது அந்த மேற்பரப்பை உருக்கி ஒரு உருகிய உலோக குளத்தை உருவாக்குகிறது. இதன் மூலம் அறுக்கும் வேலை செய்யப்படுகிறது. எப்போதுமே கீயை வால்வ் சாக்கெட்டில் வைக்க வேண்டும். கட்டிங் டார்ச்சஸ் செய்வதற்கு லீக்கேஜ் டெஸ்டை பயன்படுத்த வேண்டும்.